ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜார் வாங்கியிருக்கேன். கிளாஸ் ஜாரு. இது ரொம்ப நாளாக வாங்கணும், டைனிங் டேபிளில் வச்சுக்கணுன்னு ஒரு ஆசை. சரின்ட்டு வாங்கினேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கீழே வந்து தண்ணி மாதிரியே அழகா போகிற மாதிரி ஒரு டிசைனு. 3 கீழே தேயாத மாதிரி 3 முக்குட்டு வச்சுருந்தாங்க கீழே. அப்புறம் மூடி தான் வந்து கிளாஸ் கிடையாது, பிளாஸ்டிக்கு. அது மட்டும் உடஞ்சா என்ன பண்ணுறது தெரில, அந்த மாதிரி. இப்போ இது வந்து 1.5 லிட்டர் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ அதையும் ஊற்றி செக் பண்ணிடுவோம். மற்றபடி வரும்பு ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கை உள்ளார விட்டு விளக்க ஈஸியாக இருக்கணும்னு நினச்சேன். அதுவும் நல்லா ஈஸியாக இருந்தது. திக்னஸ் பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லாவே இருந்தது. இந்த விலைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட ரேட் என்னன்னு பார்த்திங்கன்னா, நான் 300ன்னு வாங்கினேன். அது அணியில் கூப்பன்ஸ் அந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ணால் கொஞ்சம் ஒரு 12 ரூபா 16 ரூபா அந்த மாதிரி குறையுது. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி செக் பண்ணிவிடுவோம், 1.5 லிட்ரு கரெக்டாக பிடிக்குதான்னு. நான் கூட நினச்சேன் வரும்பு வரைக்கும் ஊற்றினா தான் 1.5 லிட்ரு பிடிக்கும்னு. ஆனால் வந்து கீழ் உள்ள அந்த மூடி போய் மூடுற இடத்துலேருந்தே 1.5 லிட்ரு எனக்கு பிடிச்சிது. அப்புறம் அந்த ஒரு ஓப்பன் வச்சுருக்காங்க தண்ணி ஊற்றுறதுக்கு அந்த மூடியில். அது பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேருந்து தான் ஊற்றுன்றது இல்லை. அது மட்டும் எந்த இடம் வச்சு ஊற்றுனாலும் அது வந்து ஊற்றுது தண்ணி. அது மட்டும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. அது எல்லா இதுலேயும் அப்படி தான் இருக்குமான்னு எனக்கு தெரியல. மற்றபடி அந்த பிளாஸ்டிக் வந்து க்ரிப்பு இருக்கிற வரைக்கும் தான் டைட்டாக பிடிக்கும் போல். அதுவும் ஒரு கிளாஸ் மூடி நம்ம இப்போ பிடிச்சி கட்டாரில் வச்சு பிடிக்காமல் ஊற்றுனோம்னா கீழே விழுந்து உடஞ்சிரும் இல்லையா? அதனால் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓவராலாக சூப்பர் ப்ராடக்ட்டு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.